Just 2 lines testimony of myself. என்னை பற்றிய ரெண்டே வரியில நான் சாட்சி சொல்ல போகிறேன். Okay, first of all, I was working for an airline company. முதலாவதாக நான் ஒரு விமான நிறுவனத்திலே வேலை செய்தேன். And so an aircraft would travel at 37,000 feet. ஒரு விமானம் 37,000 அடி உயரத்திலே பறக்குமே. But if you want to go any higher than that, அதை தாண்டி நீங்க போக வேண்டுமானால் you cannot do it. அதை உங்களால் செய்ய முடியாது. Because rockets are not available for commercial use. ராக்கெட் எல்லாம் ஒரு முக்கியமான காரியங்களுக்கு தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. We cannot travel in rockets. நம்ம ஜனங்கள் பொது ஜனங்கள் ராக்கெட்ல பயணம் பண்ண முடியாது. So the only way to get higher இன்னும் உயரத்துக்கு போக வேண்டுமானால் is to serve the most high. நீங்கள் உன்னதமான தேவனை அவருக்கு ஊழியம் செய்தால் தான் நீங்க 35,000 அடிக்கு மேல இன்னும் உயரமா பறக்க முடியும். Hallelujah. So I decided to serve the most high on a full time basis. உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நான் தீர்மானித்தேன். And so I'm traveling very high. எனவே நான் மிகுந்த உயரத்திலே நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Amen. I like my job. என்னுடைய வேலை எனக்கு பிடித்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. The day you love your job, என்றைக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் விரும்புகிறீர்களோ, you'll never have to go to work again. நீங்கள் திரும்பவும் வேலைக்கு போக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். Because you love what you do, it's not work. ஏனென்று சொன்னால் நீங்கள் அன்போட நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு பெரிய வேலை பளுவாக இருக்காது. It's passion, it's not work anymore. அது உங்களுக்கு வேலையாவே இருக்காது. நீங்க ஒரு அன்போட உத்வேகத்தை செய்யும்போது அது உங்களுக்கு வேலையா இருக்காது, அது உங்கள் ஆர்வமாக இருக்கும். The second thing as a testimony, இரண்டாவது சாட்சி என்னவென்றால், I was into drugs and alcohol. நான் குடிப்பழக்கத்துக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாயிருந்தேன். I never even dreamt in my wildest dreams that I'll be doing what I'm doing this evening. நான் என் கனவுல கூட நான் இப்படி ஒரு ஊழியத்தை செய்வேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. I never used to attend church. நான் ஒருபோதும் ஆலயத்துக்கு சென்றதில்லை. I was wasting my life with drugs and alcohol. நான் குடியிலும் போதைப் பொருளிலும் என் வாழ்க்கையை நான் வீணடித்துக் கொண்டிருந்தேன். But thank God for the gospel. சுவிசேஷத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். It changed me and that's why I stand here this evening. அது என்னை மாற்றியது, ஆகையால் தான் இன்றைக்கு நான் இங்கு நிற்கிறேன். Please turn with me in your Bibles. எனவே தயவு செய்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Romans chapter number 1. ரோமர் 1வது அதிகாரம். Romans the first chapter. ரோமர் 1வது அதிகாரம் verse number 16. 16வது வசனம். Romans chapter number 1 and verse number 16. ரோமர் 1:16. 1, 2 and 3. 1, 2, 3. For I am not ashamed of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். For it is the power of God to salvation. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. Amen. Amen. In Tamil it's different, English different. தமிழ்ல வித்தியாசமா இருக்கு, ஆங்கிலத்துல வித்தியாசமா இருக்கு. Let me read it to you in English. ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன். If you can join me in English, go ahead and read with me. உங்களிடத்திலே ஆங்கில வேதாகமம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். All right. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God to salvation for everyone who believes, for the Jew first and also for the Greek. You can read in Tamil. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. Somebody shout hallelujah. Yes, அல்லேலூயா என்று நாம் சத்தமிடுவோமா? This is a powerful verse. இது ஒரு மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தை. It talks about the gospel of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. Because of the gospel I'm standing here. சுவிசேஷத்தினால் தான் நான் இங்கே நிற்கிறேன். It's because of the gospel you're seated here. சுவிசேஷத்தின் காரணமாக தான் நீங்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். When we understand the fullness of the gospel, நாம் சுவிசேஷத்தின் முழுவதையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது we experience the benefits of the gospel. சுவிசேஷத்தின் எல்லா லாபங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கலாம். It is sad to know that the gospel is limited just for saving souls. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரமே சுவிசேஷத்தை உபயோகப்படுத்துவது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு காரியம். It goes much beyond salvation to every sphere in your life. ரட்சிப்பை தாண்டி உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் ஊடுருவி பாயக்கூடிய வல்லமை இந்த சுவிசேஷத்திற்கு உண்டு. Amen.
ஆமென் என்று சொல்வோமா? The gospel is the power of God. சுவிசேஷம் தேவபலன். Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, for I am not ashamed of the gospel. நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். Many years ago I heard a story from Madras Christian College. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இருந்தபோது பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். There was this Christian boy who attended the first year of college. கிறிஸ்தவ ஒரு வாலிபன் ஒருவன் அவனுடைய கல்லூரியின் முதலாம் ஆண்டு அவன் சேர்ந்தான். And you know those days there was ragging which was in vogue. Ragging, they used to rag அந்த me. நாட்களிலே அங்கே மாணவர்களுக்குள்ளே ராக்கிங் இருந்தது. And so they know he was a Christian boy. அவன் ஒரு கிறிஸ்தவ பையன் என்று தெரிந்து And said, let's pull his leg and let's get him to do something he wouldn't like to do. அவனை ஏதாவது அவனுக்கு ஒரு தொந்தரவு கொடுப்போம், அவனுக்கு பிடிக்காத காரியத்தை அவனை செய்ய வைப்போம் என்று சொல்லி அவனை ராக் பண்ணினார்கள். So they gave him a piece of paper. அவனிடத்திலே ஒரு காகித துண்டை கொடுத்தார்கள். And said, all you have to do is read the piece of paper. அவர்கள் சொன்னார்கள், நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த காகிதத்தில் இருக்கக்கூடியதை படிக்க வேண்டும். He looked at the piece of paper. அவன் அந்த காகிதத்தை பார்த்தான். It was very vulgar and smutty language. அந்த இடத்திலே மிகவும் மோசமான, அசிங்கமான, உச்சரிக்க கூடாத கெட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. And he said, I'm so sorry, as a Christian I cannot read this. அவன் சொன்னான், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன், இப்படிப்பட்ட வார்த்தையை நான் வாசிக்க மாட்டேன் என்றான். They looked at him and said, if you don't read that paper, there was a shampoo bottle. He said, you must drink off the shampoo bottle. நீ இந்த கெட்ட வார்த்தையில் உள்ளதை நீ படிக்காவிட்டால் அங்க ஒரு ஷாம்பு பாட்டில் இருக்கு, அதை நீ குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். He decided to drink of the shampoo bottle. அவன் அந்த ஷாம்பு பாட்டிலை குடிக்கிறதுக்கு தீர்மானித்தான். And he didn't read this smutty language paper. அந்த கெட்ட வார்த்தை எழுதி அந்த காகிதத்தை அவன் வாசிக்கவில்லை. He fell sick for 3 days. அவன் 3 நாட்கள் வியாதியிலே படுத்தான். And then he returned back to college. அவன் திரும்பவும் அவனுடைய கல்லூரிக்கு வந்தான். As he stepped into his arena, அவன் இருந்த இடத்துக்கு அவன் உள்ளே பிரவேசிக்கும் போது every person who was smoking a cigarette threw the cigarette and gave him space to walk across. அவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் புகைப்பிடித்து அவன் மீது புகையை விட்டார்கள். They said, you can go. அவர்கள் சொன்னார்கள், நீ போகலாம் என்று. That particular evening, அந்த குறிப்பிட்ட மாலை வேளையிலே he established himself as a believer. அவன் ஒரு விசுவாசி என்பதை அவர்களுக்கு முன்பாக ஆணித்தரமாய் நிரூபித்தான். He was not ashamed of the gospel of Christ. ஏனென்று சொன்னால் அவன் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவில்லை. Somebody say amen. யாராவது அல்லேலூயா என்று சொல்வோமா? Somebody say amen. ஆமென் என்று சொல்வோமா? In our life we must do the same thing. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். The word gospel is an interesting word. சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை. It is not limited just to salvation. அது ரட்சிப்பு என்ற அளவிலே அதை குறுக்கி விட முடியாது. The original Greek text of the word gospel, அந்த சுவிசேஷம் என்ற வார்த்தையின் கிரேக்க அர்த்தம் என்னவென்றால் is the word euangelion. யுகலியோன் என்ற வார்த்தை. It's just not good message. அது ஏதோ நற்செய்தி மட்டுமல்ல, It is too good to believe news. நம்புவதற்கே மிகவும் அருமையான ஆழமான ஒரு நற்செய்தியாகும். Can you say it after me? எனக்கு பின்பாக சொல்லுங்கள். Too good to believe news. நம்புவதற்கு மிகவும் நம்ப முடியாத ஒரு உண்மையான காரியம். Yeah, can repeat after my brother one more time in Tamil. Repeat it after that. நம்புவதற்கு நம்ப முடியாத ஒரு உண்மையான காரியம். Okay, அவங்க சொல்லுங்க. சொல்லுங்களே, நீங்க சொல்ல மாட்டீங்களா? தமிழ் தெரியாதா? சொல்லுங்க. நம்புறதுக்கே நம்ப முடியாத ஒரு உண்மையான காரியம். It's unbelievably true. அது நம்ப முடியாத ஒரு உண்மை. It cannot be true. அது உண்மையாக இருக்க முடியாது. Because it's so unbelievable. ஏனென்று சொன்னால் அதை நம்பவே முடியவில்லை. This is the gospel we are preaching this evening. அந்த சுவிசேஷத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். The word gospel, சுவிசேஷம் என்றால் is God GOSPEL. GOSPEL. The word G என்று சொன்னால் it's G for God initiated. G என்று சொன்னால் தேவன் துவக்கியது. It began by God. அந்த சுவிசேஷம் தேவனால் துவக்கப்பட்டது. For God so loved the world, he sent, he initiated it. தேவன் உலகத்தை அதிகமாய் நேசித்ததினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதை அவர்தான் ஆரம்பித்தார். The O refers to an offer God makes based on his sending his son to us. அவருடைய குமாரனை அனுப்பினதினால் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு அதிலே இருக்கிறது. He gives you and me an offer. அவர்
உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். And he says, if you take this offer, you'll be blessed. இந்த சலுகையை நீ ஏற்றுக்கொள்வாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்ற சலுகை ஓ என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. The word S stands for salvation. எஸ் என்ற வார்த்தை ரட்சிப்பை குறிக்கிறது. He says, I'm going to give you something which is so unbelievable. If you partake of it, you will be saved. நீ எஸ் என்ற வார்த்தை நம்ப முடியாத ஒரு ரட்சிப்பை அந்த வார்த்தைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். So the original text is the word soteria. எஸ் என்ற ரட்சிப்பு என்று சொன்னால் சொட்டீரியா என்ற கிரேக்க வார்த்தையாகும். The next letter is P. P என்று சொன்னால் P refers to my personal conviction to respond to this gospel. இந்த சுவிசேஷத்துக்கு தனிப்பட்ட முறையிலே நான் கொடுக்கக்கூடிய பிரதியுத்தரம் தான் P என்ற வார்த்தை. Because the Bible says in Romans 1:16, ரோமர் 1:16 வேதம் சொல்லுகிறது, he says, I am not ashamed. அதிலே பார்க்கிறோம் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். It's a personal deal. அங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பை பார்க்கிறோம். நான் என்ற வார்த்தை. The next letter is, what is the next letter? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க? What? P க்கு அடுத்தது என்னது? What's the next letter? P க்கு அப்புறம் என்ன? E. E. Am I right? சரியா? E stands for eternity. E என்பது எதை குறிக்கிறது என்றால் நித்தியத்தை குறிக்கிறது. It means there's something you do which changes eternity. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய காரியம் அது நித்தியத்துக்கான ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. The last letter is L for the gospel. கடைசி வார்த்தை L என்ற வார்த்தை. If you understand it, you walk in it, you live the gospel. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை புரிந்து அதிலே நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்போது அதிலே வாழ்வீர்கள். Somebody say amen. ஆமென் என்று சொல்ல Somebody say மாட்டீங்களா? hallelujah. Hallelujah. Now I'm going to just talk about this gospel for a little while. கொஞ்ச நேரம் நான் அந்த சுவிசேஷத்தை பற்றி உங்களிடத்தில் பேச போகிறேன். You know, the gospel message is so simple. சுவிசேஷ செய்தி என்பது மிகவும் எளிமையானது. It's so simple. ரொம்ப எளிமையானது. God is God's power backing it up. அது ஏன் அது எளிமையானது என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை அதற்கு பின்பு இருந்து அதை தாங்குகிறது. The apostle Paul started by saying, I am not ashamed. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்படேன். So there's something the gospel talks to you about. இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளலாம், சுவிசேஷம் ஏதோ ஒன்றை பேசுகிறது. It is talking to you because the apostle Paul says, I am not ashamed. It's a direct call to every single one of you. அது ஏதோ ஒன்றை பேசுகிறது. ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே தான் உங்களுடைய வாழ்க்கையிலும். The word I refers to my personal conviction, my personal belief on what Jesus had to offer. அங்கே I என்ற வார்த்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு அளிக்கக்கூடிய சலுகையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேனே அதை பொறுத்ததாய் இருக்கிறது. This also lets me know it's not about what I do, it's about what I am, which is important. நான் என்ன செய்கிறேன் என்பது இதில் முக்கியமல்ல, நான் யாராக இருக்கிறேன் என்பது இதிலே முக்கியம். The Bible says it's not by works of righteousness what I have done, but according to his mercy he saved us. அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளினால் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. So the gospel is looking at each and every one of us this evening. இந்த மாலை நேரத்திலே சுவிசேஷம் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. And it says it's a personal relationship you have in relation to the gospel. சுவிசேஷத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது. What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Too good to believe news. அது நம்புவதற்கு நம்ப முடியாத ஒரு உண்மையான காரியம். Hallelujah. Hallelujah என்று சொல்வோம். Too good to believe news. நம்புவதற்கு மிகவும் நம்ப முடியாத ஒரு காரியம். Too good to believe news. நம்ப முடியாத ஒரு உண்மையான காரியம். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்களேன். Praise God. Hallelujah. Many years ago, பல வருடங்களுக்கு முன்பாக I misused my credit card. என்னுடைய கிரெடிட் கார்டு கடன் அட்டையை நான் தவறான வழியிலே உபயோகப்படுத்தினேன். I spent a lot of money on unnecessary things. தேவையில்லாத காரியங்களிலே அந்த கிரெடிட் கார்டை நான் உபயோகப்படுத்தினேன். And so when I was living with my dad in Coimbatore, கோயம்பேட்டிலே தகப்பனாரோடு நான் வசித்துக் கொண்டிருந்தேன். I had people visit me at home. என்னை வீட்டிலே வந்து அநேகர் பார்க்க வருவார்கள். People wearing ties used to visit me. டை போட்ட ஆட்கள்லாம் வந்து என்ன பாப்பாங்க. My dad thought somebody important. I became very important, so people with ties are visiting me. என்னுடைய தகப்பனார் நினைத்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுகள்லாம் வர்றாங்க போல இருக்கு, அதான் டை கட்டிட்டு வர்றாங்கன்னு நினைச்சிட்டாரு அவரு. Then I had to tell him, அதுக்கப்புறம் அவரிடத்துல நான் சொன்னேன், they are creditors wanting money from the bank. அவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது, என்கிட்ட நான் கடன் வாங்கினேன், கடன் கொடுக்கணுமே, அந்த கடன் அட்டணைக்காரங்க எல்லாம் என்ன தேடி வர்றாங்கன்னு சொன்னேன்.
He was very upset. அத கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப வருத்தமாய் He விட்டது. said, why did you do this? ஏன் நீ இதை இப்படி செய்தாய்? I mean, what I have no answer. அவருக்கு சொல்றதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல. But he said to me, ஆனா அவர் என்கிட்ட சொன்னாரு, I am going to pay up your debt. நான் உன் கடன் எல்லாத்தையும் அடைச்சிர போறேன். And you are going to be free. நான் உன்னை கடன்ல இருந்து விடுதலையாக்க போகிறேன். And that's what he did. அதத்தான் அவர் செய்தார். He paid for my loans. அவர் என்னுடைய எல்லா கடன்களையும் அடைத்தார். And I am free. நான் முழுவதுமாய் கடனிலிருந்து But விடுவிக்கப்பட்டேன். I'm going to ask you a question. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். Did I make the payment? நான் திரும்பவும் ஏதாவது கடன் செலுத்த வேண்டுமா? Did I give at least 1 rupee back in lieu of my debt? நான் ஏற்கனவே எங்க அப்பா கடன் எல்லாம் செலுத்திட்டார். இப்ப கடன்காரங்கிட்ட நான் ஏதாவது 1 ரூபாய் நாச்சு கொடுக்கணுமா? Am I responsible to give him back anything at all? நான் ஏதாவது கொடுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது இருக்கா? Yes or no? Yes or no? No. Okay, did I pay the debt? நான் கடன் கொடுத்தேனா? Yes or no? ஆமானா இல்லையா சொல்லுங்களே. Yes or no? Yes or no? Tell me which one is right. Yes or no? ஆமா இல்ல ஏதாவது ஒண்ணு. Did I pay from my pocket? என் பாக்கெட்ல இருந்து அந்த கடன்காரங்களுக்கு நான் காசு கொடுத்தேனா? Am I free? நான் இப்ப கடன்ல இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறேனா? I didn't pay. ஆனா நான் கொடுக்கலையே. But how can I be free because I didn't pay? I didn't pay from my pocket. நான் என் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. ஆனா எப்படி நான் விடுதலை ஆனேன்? Am I free? நான் அந்த கடன்ல இருந்து நான் விடுவிக்கப்பட்டேனா? Am I free? சொல்லுங்களே. Am I free? நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேனா? Who paid? யார் கொடுத்தா அதுக்கு? My father. என்னுடைய தகப்பனார் கொடுத்தார். He paid. அவர் கொடுத்தாரு. I'm free. அவர் கொடுத்தாரு. அதனால நான் விடுதலையா இருக்கிறேன். Unbelievably good news. இது நம்ப முடியாத ஒரு நற்செய்தி. Unbelievably good news. நம்புறதுக்கே நம்ப முடியாத ஒரு நற்செய்தி. For my sin I have to die. என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். Jesus died on my behalf. இயேசு எனக்காக என் சார்பிலே அவர் மரித்தார். So have I paid for my sin? என் பாவத்துக்கு நான் ஏதாவது செலுத்த வேண்டி இருக்கிறதா? No, I did not do anything much for my own sin. நான் என் பாவத்தை தவிர நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. But Jesus paid for it. இயேசு எனக்காக கிரயம் செலுத்தினார். I only accepted this good news. இந்த நற்செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் Lift அவ்வளவுதான். your hands and say hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். I have accepted this good news. நான் இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். Because I've accepted this good news, இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டதால் I am free. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். That's why Apostle Paul said, எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், stand fast in the liberty where Christ has set me free. கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். Somebody shout, I'm free. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Somebody shout, I'm free. யாராவது சொல்லுங்க நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. Come on, louder. சத்தமா சொல்லுவோம் எல்லாரும் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Let the devil hear you're free. நீங்க விடுவிக்கப்பட்டதை அந்த பிசாசு கேட்கட்டும். Come on, I'm free. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். I was in drugs and alcohol, but now I'm free. நான் ஒரு காலத்திலே குடிக்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். I was controlled by the power of darkness, but today I'm free. அந்தகாரத்தின் ஆளுகைக்குள்ளே நான் இருந்தேன், இப்பொழுது நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Somebody shout hallelujah. அல்லேலூயா என்று சொல்லுவோம். To God be the glory, great things he has done. மிகப்பெரிய காரியங்களை தேவன் தான் செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. Oh, praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He paid. அவர் கிரயம் செலுத்தினார். I enjoy the benefits. நான் சலுகைகளை அனுபவிக்கிறேன். Oh, praise God, somebody. அல்லேலூயா சொல்லுங்களேன் யாராவது. Praise God, somebody. ஆமென். I am not ashamed. நான் வெட்கப்படேன். So this gospel is talking to you. இந்த சுவிசேஷம் உங்ககிட்ட பேசுது. I have to accept the message. நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். I have to walk the message. அந்த சுவிசேஷத்திலே நான் நடக்க வேண்டும். I have to live the message. அந்த சுவிசேஷத்திலே நான் வாழ வேண்டும். Only then I'm free. அப்பதான் நான் விடுதலைக்குள் இருக்க முடியும். Many years ago, பல வருடங்களுக்கு முன்பாக the United States of America was still under slavery. அமெரிக்க தேசம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தபோது, that means there was a level of slavery rampant in the society. அந்த சமுதாயத்திலே அடிமைத்தனம் என்று இருந்த காலகட்டத்திலே there was one president, அங்க ஒரு ஜனாதிபதி இருந்தார், who signed the declaration that there's no more slavery and slavery is abolished. அவர் ஒரு கையெழுத்து போட்டார், இனி அடிமைகளே கிடையாது, அடிமை தலை முழுவதுமாய் நீக்கப்பட்ட
விடுவிக்கப்பட்டது என்ற ஒரு கையெழுத்து போட்டார். But in spite of the declaration being signed, அந்த அறிக்கை அவர் கொடுத்த பிற்பாடு many generations later they were still slaves. பல நூற்றாண்டுகள் பல வருடங்களுக்கு பிற்பாடு இன்னும் அங்க அடிமைத்தனம் இருந்தது. What happened? என்ன நடந்தது? This information, இந்த ஒரு தகவல் was not cascaded to these people. ஜனங்களை சரியாக அது சென்று அடையவில்லை. So the people, though they were free, were not free. அவர்கள் ஏற்கனவே அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த செய்தி அவர்களுக்கு அடையாததினாலே அவர்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். They died as slaves. அவர்கள் அடிமைகளாகவே செத்து போனார்கள். They were free. அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். They died as slaves. ஆனாலும் அவர்கள் அடிமையாக தான் செத்தார்கள். That's why at the sound of my voice this evening, எனவேதான் என்னுடைய சத்தம் இந்த மாலை நேரத்திலே, I want to declare freedom because of the gospel of Jesus Christ. எனவேதான் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய விடுதலையை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to declare and decree over your life, you are free in Jesus name. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்பதை நான் என் சத்தத்தை உயர்த்தி பிரகடனப்படுத்துகிறேன், அறிக்கை செய்கிறேன். We are free because of Jesus. இயேசு கிறிஸ்துவினால் நாம் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். He has taken the brunt on himself. அவரே எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். He became sin so that you can be a saint. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் பாவமாகி இருக்கிறார். If you say I don't believe it, இதை நீங்கள் நான் நம்பவில்லை என்று சொல்வீர்களானால், that is why it's called too good to believe news. நீங்க இத நம்ப முடியலன்னு சொன்னீங்கன்னா அதனால தான் இது நம்புறதுக்கே நம்ப முடியாத ஒரு நற்செய்தி. Hallelujah. Hallelujah. He became poor that I can become rich. அவர் தரித்திரரானார், ஆகையால் நான் ஐஸ்வர்யமாக்கப்பட்டேன். He became sickness so that I can be sick free. அவர் வியாதியானார், ஆகையினால் தான் இன்று நான் வியாதி இல்லாதவனாக இருக்கிறேன். Somebody and say, Lord, thank you for every blessing which comes from the cross of Calvary. கரத்தை உயர்த்தி யாராவது சொல்லுவீங்களா, ஆண்டவரே கல்வாரியிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. Somebody shout, I am free. யாராவது சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Somebody help me preach. Tell your neighbor you are free. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are free. நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். Somebody shout a hallelujah to the Lord. Hallelujah என்று யாராவது சொல்லுங்களேன். The reason you must listen to this message, இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்பதன் காரணம் என்ன? Because the devil tells you you are still bound. பிசாசு இன்றும் உங்களிடத்திலே சொல்லலாம், நீ கட்டப்பட்டிருக்கிறாய் என்று. I am an evangelist. நான் இன்றைக்கு ஒரு சுவிசேஷகனாய், I am a preacher of good news. நற்செய்தியை பிரசங்கிக்கிறவனாய். I am not a preacher of doom and gloom. ஏதோ முடிந்து போன காரியத்தினால் அல்ல. I am preaching the good news of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுகிறவனாய். As I am preaching, நான் இதை பிரசங்கிக்கும்போது I dare to believe நான் தைரியமாய் சொல்ல முடியும், that devil's chains will fall off your body. உங்கள் சரீரத்திலிருந்து பிசாசின் சங்கிலிகள் அறுந்து விழும். I dare to believe the devil will walk off your life. நான் தைரியமாய் சொல்ல முடியும், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகிறார். I dare to believe the Holy Ghost will fill you. நான் தைரியமாய் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். Why am I saying that? ஏன் அதை நான் சொல்லுகிறேன்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, the gospel of Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், it is the power of God. அது தேவ பலன். Oh, somebody say hallelujah. Hallelujah சொல்லி இருக்கணுமே. It is the power of God. அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. It is not one of the powers. தேவனுடைய ஏதோ ஒரு பலன் கிடையாது. English says the power. அதுதான் தேவ பலன். 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 It's the power. அதுதான் தேவ பலன். That means if you preach the gospel, நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது things will happen. காரியங்கள் நடக்கும். Bodies will be healed. வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். You will be set free. நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Because it's the power. ஏனென்று சொன்னால் அதுதான் பலன். Lift your voice and say hallelujah. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். Praise God. கர்த்தருக்கே மகிமை. Healing of the body is very simple. சரீரத்துக்கான சுகம் மிகவும் எளிமையானது. Tell your neighbor it's simple. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சரீர சுகம் ரொம்ப எளிமை. Simple.
ரொம்ப எளிமைன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. Simple. ரொம்ப சுலபம்னு சொல்லுங்க. Simple. ரொம்ப சுலபம், You know எளிமைன்னு the சொல்லுங்க. greatest miracle இருக்கிறதுலயே பெரிய அற்புதம் is a change of our heart. நம்முடைய இருதயம் மாறுவது. That is the greatest miracle. இருக்கிறதுலயே பெரிய அற்புதம் அதுதான், உங்க இருதயம் மாறுதே அதான். In my drunkenness and in my stupor, என்னுடைய குடியிலேயும் என்னுடைய போதையிலும், that's when Jesus changed my heart. அப்படிப்பட்ட இருந்த என் இருதயத்தை இயேசு மாற்றினார். That is the power of God. அதுதான் தேவனுடைய பலன். That's why I tell you this evening. எனவேதான் இந்த மாலை வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். Healing the body is simple matter. இது சரீர சுகம் ரொம்ப சுலபமான காரியம். Simple matter. ரொம்ப சுலபமான காரியம். When coming to change your heart. அவர் உங்கள் இருதயத்தையே அவர் மாற்றுவாரானா? Somebody lift your voice and say, thank you, Lord. கரத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். Saving my soul. என்னுடைய ஆத்துமாவை நீ ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. I was lost but now I'm found. நான் காணாமல் போனேன், இப்பொழுது காணப்பட்டிருக்கிறேன். I was blind but now I see. நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன். I was living under the power of darkness but now I live under the power of light. அந்தகாரத்தின் வல்லமையிலே வாழ்ந்தேன், இப்பொழுது வெளிச்சத்தின் வல்லமையிலே Somebody இருக்கிறேன். shout hallelujah. அல்லேலூயா என்று சொல்வோமா? When the Lord touched me, தேவன் என்னை தொட்டபோது I went back to my drug friends. நான் எனக்கு முன்பு அந்த குடிப்பழக்கத்திலே இருந்த நண்பர்களிடத்திலே திரும்ப They போனேன். saw me and they didn't recognize me. அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்களால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. Because my talk changed. ஏன்னா என் வார்த்தை பேச்சு மாறியது. My actions changed. என்னுடைய செயல்கள் மாறியது. They asked me what happened to you. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, பழைய நண்பர்கள்லாம் என்ன உனக்கு நடந்தது? The power of God when it comes upon you, தேவனுடைய வல்லமை உங்கள் மீது வரும்போது it will transform you. அது உங்களை மறுரூபமாக்கும். It will change you. அது உங்களை மாற்றும். You will start speaking holy things. நீங்கள் பரிசுத்த காரியங்களை பேச ஆரம்பிப்பீர்கள். You will be walking to the right places. நீங்கள் சரியான இடத்துக்கு நடந்து போவீர்கள். This hand will begin to do good things. இந்த கரங்கள் நல்ல காரியங்களை மட்டும் செய்யும். Lift your hands and say hallelujah. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். When this gospel changed my life, இந்த சுவிசேஷம் என் வாழ்வை மாற்றியது. I went to my drug friends. என்னுடைய போதை பழக்கத்தின் நண்பர்களிடத்திலே நான் போனேன். I told them, அவர்களிடத்திலே சொன்னேன், I'm on a better high. நான் இப்பொழுது மேலான ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன். This high I have to smoke it. இந்த போதையை நம்ம பிடிச்சாதான் உள்ள வருது. This high I have to put something in my mouth. இந்த போதை வரணும்னா ஏதாவது என் வாயில போனாதான் எனக்கு போதை வருது. The problem with this high is I have to pay money to buy it. இந்த போதையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா காசு கொடுத்து வாங்கணும். Another problem with this drug addiction is இந்த போதை பழக்கத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, I will be normal after some time. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த போதை போய் நான் சாதாரண ஆளா மாறிடுறேன். I found the most high. இந்த போதையை காட்டிலும் மேலான ஒரு போதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த போதை மேலான போதை. I am always high. இந்த போதையிலேயே நான் இருக்கிறேன். I don't have to put anything inside my mouth. இந்த போதைக்கு நான் எதுவும் உள்ள போடல. It is free. இந்த போதை இலவசம். It is the Holy Ghost high. இந்த போதை பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய போதை. Somebody shout hallelujah. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? Somebody give God a praise. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Because this gospel has changed my life. ஏனென்று சொன்னால் இந்த சுவிசேஷம் என் வாழ்வை மாற்றியது. And my friends got touched with my life. என் வாழ்க்கையினாலே என் நண்பர்களும் தொடப்பட்டார்கள். They said, my goodness me, if this guy changed, இந்த மனிதனே மாறி இருப்பானானால் there is something real. அப்பன்னா நிச்சயமா ஏதோ உண்மைதான் நடந்திருக்கு. I got a hold of my 3 friends. என்னுடைய 3 நண்பர்களை நான் பிடித்துக் கொண்டேன். Took them to Maranatha church. மாரநாத ஆலயத்துக்கு அழைத்து போனேன். And got them water baptized. அவர்களுக்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் கொடுத்தோம். And so my converts were my 3 friends. என்னுடைய முதல்ல 3 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தினேன். It's the power of God. இது தேவனுடைய பலன். Somebody lift your hands and say praise the Lord. கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். And I told myself, நான் என்னை பார்த்து என்னிடத்திலே சொன்னேன், if this gospel has worked for me, இந்த சுவிசேஷம் எனக்கு வேலை செய்யுமானால், if this gospel has worked for my friends, என்னுடைய நண்பர்களுக்குள் இந்த சுவிசேஷம் கிரியை I செய்யுமானால், said this gospel will work for anybody. இந்த சுவிசேஷம் யாருக்கும் வேலை செய்யும். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்வோம். This gospel will work for anybody. இந்த சுவிசேஷம் யாருக்கும் கிரியை செய்யும். So I told the Lord, நான் தேவனை பார்த்து சொன்னேன், God
in heaven, பரலோகத்தில் இருக்கிற தேவனே, I cannot sing like for nuts. என்னால பாட முடியாது, I cannot preach. என்னால பிரசங்கிக்க முடியாது. But if you can use me, ஆனால் நீர் என்னை பயன்படுத்துவீரானால், I don't know if you can put me in a small slot anywhere. எங்கயாவது ஒரு மூலையில என்னை பயன்படுத்துவீர்களானால், I am willing. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். The Lord has taken me seriously. தேவன் நான் சொன்னதை அவர் மிகவும் உண்மையாக எடுத்துக்கொண்டார். He has taken me seriously. அவர் என்னை ஒரு உண்மையாக நான் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டார். He keeps me busy. அவர் என்னை இப்பொழுது மிகவும் அலுவலாக வைத்திருக்கிறார். I've been traveling countries to preach this gospel. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக நாடுகளாக நான் போகிறேன். The power of the gospel is real. சுவிசேஷத்தின் பலன் என்பது உண்மை. It can transform you tonight. இந்த இரவு நேரத்திலே அது உங்களை மறுரூபமாக்கும். Lift your hands and praise God. கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Thank you for the gospel. சுவிசேஷத்துக்காக உமக்கு நன்றி. I know it is too good to believe news, but I believe it tonight. இது நம்ப முடியறதுக்கு நம்ப முடியாத ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் இதை நான் நம்புகிறேன். Somebody shout hallelujah. அல்லேலூயா என்று சொல்லுங்கள் யாராவது. Hallelujah. Hallelujah. It's the power of God. இதுதான் தேவனுடைய பலன். Power of God. தேவனுடைய பலன். Power of God. தேவனுடைய பலன். To salvation. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலன். The word salvation ரட்சிப்பு என்ற வார்த்தை is the word soteria. சொத்தேரியா என்ற வார்த்தை. It just does not mean being saved from sin alone. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதோடு அது முடிந்து விடவில்லை. It means deliverance. அதுல விடுதலை இருக்கிறது. Somebody say amen. ஆமென் சொல்லுங்களே. Not just salvation alone means just not saving yourself from the penalty of sin, but it means salvation, deliverance. அப்ப சுவிசேஷம் என்று சொல்வது சொட்டீரியா, அது ஏதோ உங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பது மாத்திரம், ரட்சிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் அர்த்தம் விடுதலை. It also means preservation. அதனுடைய இன்னொரு அர்த்தம் பாதுகாப்பு. It means deliverance from enemies. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எதிரிகளிடமிருந்து உங்களை விடுவிப்பது. It means health. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆரோக்கியம். When I begin to see these words, இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும்போது I was excited. இது எனக்கு மிகுந்த பரவசத்தை கொடுத்தது. Because many times we go to the buffet table. அநேக நேரத்திலே நாம் சாப்பிடக்கூடிய அந்த டேபிளுக்கு போகும்போது there are 100 dishes. அந்த buffet டேபிள்ல நிறைய உணவுகள் இருக்கிறது. We pick up one curd rice and pickle and we come back. நம்ம போய் buffet சாப்பிட போனா அங்க டேபிள்ல நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா தயிர் சாதமும் ஊர்கா மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? I am here to tell you this evening. இந்த மாலை நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், there is chicken biryani. அங்க அந்த டேபிள்ல உங்களுக்கு தயிர் சாதம் ஊர்கா மட்டும் இல்ல, பிரியாணி இருக்குது. there is chicken 65. சிக்கன் 65 இருக்குது. there is health and there's healing. அங்கே ஆரோக்கியமும் சுகமும் இருக்குது. there is deliverance, there's preservation. அங்கே உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. anything you want is there on the table. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மேஜையிலே பரப்பப்பட்டிருக்கிறது. Thank God for salvation. சுவிசேஷத்துக்காக தேவனுக்கு நன்றி. Thank God for soteria. சொட்டீரியாவுக்காக தேவனுக்கு நன்றி. Somebody lift your voice and praise the Lord. சத்தத்தை உயர்த்தி தேவனை துதியுங்கள். Thank you God. நன்றி தேவனே. It's a package. இது ஒரு மொத்தமாக சேர்த்து வரக்கூடியது. Hallelujah. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, it is not only the power of God to salvation, ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன் மாத்திரமல்ல, but there's something more important. அதுல இன்னும் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. It does not work automatically. அது ஏதோ தானாகவே தன்னிச்சையாகவே வேலை செய்யாது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, God is salvation to everyone who believes. விசுவாசிக்கிறவனுக்கு தான் இது வேலை செய்யும். Lift your hands and say, I believe. வாயை திறந்து கரத்தை உயர்த்தி நான் அதை நம்புறேன்னு சொல்லுங்க. I believe. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. That is the difficult part. இதுதான் ரொம்ப கடினமான பகுதி. இதுதான் கடினமான காரியம். To believe. நம்புறதுன்றது. I'm telling you the word salvation is healing. Is healing. ரட்சிப்பு என்று சொன்னால் சுகம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். I'm telling you it's deliverance from your enemies. உங்களுடைய சத்துருக்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். But it happens for those who believe. இது யாருக்கு நடக்கும் தெரியுமா? யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது நடக்கும். If you don't believe, ஒருவேளை நீங்க நம்பாட்டி you will reach heaven. நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. But you may be sick all through your life. ஆனா உங்க வாழ்க்கை ஃபுல்லா வியாதியா தான் இருந்திருப்பீங்க. You understand?
சொல்றது புரியுதா? You will escape hellfire. நீங்க நரகத்தின் அக்கினிக்கு தப்பிக்கொள்ளலாம். But the earth fire will get you. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய அக்கினி உங்களை பிடிச்சுக்குது. It will burn you. அது உங்களை எரிச்சிரும். The devil will be after your case. பிசாசு உங்களுக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பான். But once you believe, ஆனா இத ஒரு தடவை நீங்க நம்பும்போது, if you will dare to believe, இத நம்புறதுக்கு தைரியமா சந்தேகப்படாம நம்புனீங்கன்னா, will protect me. சுவிசேஷம் என்னை பாதுகாக்கிறது என்று நம்புவீர்களானால், இந்த சுவிசேஷம் என்னை சுகமாக்கும் என்று நம்புவீர்களானால், இந்த சுவிசேஷம் என்னை விடுதலையாக்கும் என்று நம்புவீர்களானால், என் குடும்பத்தை சுற்றிலும் இந்த சுவிசேஷம் என்னை பாதுகாக்கிறது என்று நம்புவீர்களானால், நீங்கள் நிச்சயமாக விடுதலையாவீர்கள். நீங்கள் விடுதலையாவீர்கள். It is the power of God. இது தேவ பலன். If I dare to believe, இத நான் தைரியமா நம்பணும். I give God the glory if you can believe. நீங்க நம்புனீங்கன்னா நான் தேவனுக்கு மகிமை செலுத்துறேன். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுவோம். Just give you one more verse. The book of 2 Corinthians chapter number 11. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். Verse number 3. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். 2 Corinthians chapter number 11 verse number 3. 2 கொரிந்தியர் 11:3. Read for me, brother. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். Can you say simplicity English? Simplicity. அந்த இடத்துல ஆங்கிலத்துல எளிமை என்ற வார்த்தை வருகிறது. It says the simplicity that is in Christ. கிறிஸ்துவில் உள்ள எளிமை. Simplicity in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய சுலபமான காரியம். The things of God are simple. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப புரிந்து கொள்வதற்கு எளிமையானது. It is not complicated. ரொம்ப குழப்பமானது, சிக்கலானது அல்ல. Jesus said, இயேசு சொன்னார், my yoke is easy. என்னுடைய நுகம் மிகவும் my burden is லகுவானது. Hallelujah. Hallelujah. Simplicity. ரொம்ப லகுவானது, எளிமையானது. Somebody says simplicity. எளிமையானதுன்னு சொல்லுங்க. It is simple. ரொம்ப எளிமை. Tell your neighbor it is simple. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, ரொம்ப எளிமையான காரியம். Jesus has made it so simple. இயேசு தான் ரொம்ப எளிமையா லகுவா உங்களுக்கு மாத்தி இருக்கிறார். He made it so simple. அது ரொம்ப எளிமையா லகுவா இயேசு தான் மாற்றி இருக்கிறார். For us to believe. நம்புறவங்களுக்கு. I want to give you quickly a couple of words. In verse number 17 please. Verse number 17. 17வது வசனம். Romans 1:17. ரோமர் 1:17. It says, for in it the righteousness of God is revealed. அதிலே தேவ நீதி இந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. In the gospel, சுவிசேஷத்திலே the righteousness of God is revealed. தேவனுடைய நீதி இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. That means the gospel contains the righteousness of Christ. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சுவிசேஷத்தில் தான் தேவ நீதி இருக்கிறது. Amen. ஆமென் சொல்லுங்களேன். You know, I want to give you a very simple example. நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். If you go to an examination, நீங்க ஒரு பரீட்சைக்கு போகிறீர்கள், and then you have written excellent, you studied well, wrote very well, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதுறீங்க, and you're expecting 100 marks, நீங்க நல்லா எழுதுனதனால 100 மார்க் எதிர்பார்க்கறீங்க, but the teacher says you fail. ஆனா உங்க ஆசிரியர் சொல்றாங்க நீங்க ஃபெயில். Because you did not get 100, you fail. ஏன்னா நீ 100 மார்க் எடுக்கல, அதனால நீ ஃபெயில்ன்றாங்க. And so you tell your teacher, நீங்க உங்க டீச்சரை பார்த்து சொல்றீங்க, please give me 1 mark. நீங்க உங்க ஆசிரியரை பார்த்து சொல்றீங்க, ஒரே ஒரு மார்க் எனக்கு தாங்க, grace mark. கிரேஸ் மார்க் எனக்கு தாங்க. The teacher says I cannot give you grace mark. நான் உனக்கு கிரேஸ் மார்க் தர முடியாதுன்னு கிரேஸே இல்லாம டீச்சர் சொல்றாங்க. No grace. கிரேஸே கிடையாது. See, in the school this grace thing works. ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த கிரேஸ் கிருபை வேலை செய்யுது. But in God's system, ஆனால் தேவனுடைய காரியத்திலே, if I say I give up, I pass. நான் தேவனுடைய காரியத்துல ஆண்டவரே என்னால முடியலன்னு நான் சொல்லிட்டாவே நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. That's all. அவ்வளவுதான். Hallelujah. Hallelujah. If you say 1 mark, nothing you'll get. நீங்க ஆண்டவரே ஏதாவது ஒரு மார்க் போடுங்கன்னா நீங்க ஃபெயில். Lord, I read my Bible every day. நான் தேவனே நான் ஒவ்வொரு நாளும் என் வேதத்தை வாசிக்கிறேன். Every morning. ஒவ்வொரு நாளும் காலையில வாசிக்கிறேன். Please. தயவு செய்து ஏதாவது செய்யுங்க, பைபிள் வாசிக்கிறேன்ல ஏதாவது பார்த்து போடுங்க. You know, there was a man who went to heaven. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனா, and the angel stopped him.
அவன் போனவன வாசப்படியிலே தூதர்கள் நிறுத்திட்டாங்க. Angels said, give me 3 reasons why you should go inside. அவங்க கேட்டாங்க, இவனை பார்த்து சொன்னாங்க 3 காரணம் சொல்லு அப்பதான் உள்ள விடுவோம்னாங்க. Number 1, he said, முதல் காரணம் அவன் சொன்னா, 36 years I've been attending church without fail. 36 வருஷம் ஒரு நாள் கூட விடாம, ஒரு வாரம் கூட விடாம நான் கோயிலுக்கு போறேன். Angel, very good. ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கிறேன். 2 points. அதுக்கு 2 மார்க் கொடுத்தாங்களா? 2 points. 2 பாயிண்டா? For doing all these things right. 36 வருஷம் சரியா போனதுக்கு 2 பாயிண்டா கொடுப்பீங்க? How can I get 100 to get into heaven? 100 மார்க் வாங்கிட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு போக முடியும்? You're giving me 2 for this. நீங்க இதுக்கு 2 தான் கொடுத்தீங்க. And then he said, I'm going to impress you with another good thing I did. நான் உங்களுக்கு இன்னும் நான் செஞ்ச இன்னொரு காரியத்தை சொல்லி நான் உங்களை புரிய வைக்கிறேன்னு சொன்னா, I lived with the same woman for 50 years. 50 வருஷமா ஒரே பெண்ணோட நான் வாழ்ந்திருக்கிறேன். My wife. அதான் என் மனைவி. 2 points. இரண்டாவது குறிப்பு. This guy got very upset. இவன் சொன்னதுனால தூதனுக்கு எந்த ஒரு பரவசமும் ஆகல. He said, at the rate I am going, நான் இப்படியே என்னுடைய காரியம் போகுமானா, I think only the grace of God can help me. இப்படியே இருக்குமானா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போடிங்கனா தேவ கிருபை தான் எனக்கு உதவி செய்யணும்னா, The grace of God will help me. அவன் சொன்னா தேவ கிருபை தான் எனக்கு உதவி செய்யணும். Angel says, go inside. தேவ கிருபைன்னு சொன்னோனே இந்த ரெண்டையும் விட்டுட்டு தேவதூதன் உள்ள போயான்னு அனுப்பிச்சு விட்டான். Hallelujah. Hallelujah. The righteousness of God is revealed. தேவ நீதி சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. It is not about what I do. இது நான் செஞ்சதனால அல்ல. It's about what I believe. இது நான் எதை நம்புறேனோ அதனால. It's my belief system. இது என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கு. Hallelujah. Hallelujah. It is not about me praying 10 hours a day. ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்றேன் அதனால இல்ல. I'm not telling you not to pray. நீங்க ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்லல. I'm saying that is not going to give you points in heaven. நீங்க ஜெபம் பண்றதுனால அது உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு அனுமதி சீட்டா இருக்காது. That's called the righteousness of God. அதுதான் உங்களுக்கு தேவ நீதி தேவை. That means, அதுக்கு அர்த்தம் என்ன? I say I got nothing. என்கிட்ட ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. I can bring nothing. நான் ஒண்ணையும் கொண்டு வரல. Without you I can do nothing. ஏன்னா நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. In him I move, I live and have my being. அவருக்குள் நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம். I cannot breathe without you. அவர் இல்லாம என்னால சுவாசிக்க முடியாது. I cannot think without you. அவர் இல்லாம என்னால யோசிக்க முடியாது. I can't take one step without you. அவர் இல்லாம ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. Everything, you are my all. நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் என் எல்லாம். And God, you are my everything. தேவனே நீர்தான் எனக்கு எல்லாம். The door of heaven opens. அப்படி சொன்னோன பரலோக வாசல் தானா திறந்துரும். Because it's not about me. ஏன்னா இது என்னால இல்ல. It's about me being in him. நான் அவருக்குள்ள இருக்கிறேனே அதனால. Somebody shout hallelujah. அல்லேலூயா சத்தம் போடலாமே. Thank God for the righteousness of God. தேவ நீதிக்காக தேவனுக்கு நன்றி. How is it revealed? அது எதில வெளிப்படுத்தப்பட்டது? Revealed. அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 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 That means I must take time to understand. அதை புரிந்து கொள்வதற்கு நான் நேரம் எடுக்கிறேன். Somebody say amen. ஆமென் சொல்லுங்க. I must take time for the revelation to hit me. இந்த வெளிப்பாடு என்னை தொடும்படி நான் நேரம் கொடுக்கிறேன். It's to understand the righteousness of God. தேவ நீதியை நான் புரிந்து கொள்ளும்படி. Hallelujah. Hallelujah. Book of Romans chapter 1 and verse 25 says. ரோமர் 1:25 சொல்லுகிறது. Romans 1:25. ரோமர் 1:25. The Bible says who exchanged the truth of God for the lie. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி and worship and serve the creature rather than the creator. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். What is the lie? என்ன பொய்? The Bible says the lie. பொய்ன்னு சொல்லுது வேதம். The lie. ஒரு பொய் என்ன சொல்லுது? Specifically one lie. ஒரு குறிப்பிட்ட பொய் என்று சொல்லுகிறது. The snake came to Eve. இந்த பாம்பு சர்ப்பம் ஏவாளிடத்தில் வந்தபோது it says, do you want to be like God? நீ தேவனைப் போல இருக்க விரும்புறாயா? The lie is there. That's the lie. அதான் பொய். What is the lie? அந்த பொய் என்ன? Eve was already functioning like God. அவன் ஏற்கனவே தேவனைப் போல் செயல்பட்டவன். Somebody say amen. Amen. The devil is trying to sell you what you already are. நீங்க ஏற்கனவே இருக்கிறத உங்ககிட்ட விக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்றான். You are already healed. நீங்க ஏற்கனவே சுகமாயிட்டீங்க. Come on, I want an amen from you people. நல்ல சத்தமா தான் சுகமான மாதிரி சொல்லுங்களேன். You are already healed. நீ ஏற்கனவே சுகமாயிட்டீங்க. You are already healed. ஏற்கனவே சுகமாயிட்டீங்க.
but the devil tells you, do you want to be healed? பிசாசு வந்து கேப்பா நீ சுகமாகணுமா? You say, no devil, I'm already healed. நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பிசாசே நான் ஏற்கனவே சுகமாயிட்டேன். Hallelujah. Hallelujah சொல்லுங்களே. Amen. We used to sing this song, let the weak say I am strong, let the poor say I am rich. நம்ம பாடுவோம் அந்த பாட்டு, பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். And I was thinking to myself, why are we lying like this? ஏன் இப்படி பொய் சொல்லணும் நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். A person who's sick, how can I say I'm healed? I still have the doctor's report in my pocket. என் பாக்கெட்லயே டாக்டரோட ரிப்போர்ட் எல்லாம் வச்சிட்டு நான் சுகமாயிட்டேன்னு எப்படி சொல்றது? But then I realized, அதுக்கப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். in the book of 1 Peter 2:24, 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, it says by the stripes of Jesus we were healed. அங்கே வாசிக்கிறோம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Were healed. ஏற்கனவே குணமாகி விட்டோம். Were healed. ஏற்கனவே சுகமாகி விட்டோம். Past tense. அது கடந்த காலம். Past tense. அது கடந்த காலம். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, in the beginning God created. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். That before anything was, God was. அதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார். Even before the beginning God began the beginning. ஆரம்பம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆரம்பத்தை ஆரம்பித்த தேவன். Hallelujah. Hallelujah. In the eternal past God existed. நித்தியத்துக்கு முன்பாகவே அவர் நித்தியமாய் இருக்கிறவர். This word says I've healed you. இந்த வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். That's why when we say we are healed, எனவேதான் position. எனவேதான் நான் சுகமானேன் என்று சொல்லுவதுதான் நம்முடைய நிலையாய் ஸ்தாகமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When we go through a financial crunch, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போகும்போது the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, God shall supply all my needs. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். According to his glorious riches. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே. Heaven and earth will pass away, but my word will never pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது. Where does my help come from? என்னுடைய ஆரோக்கியம் எங்கிருந்து வருகிறது? It comes from the Lord who is a maker of heaven and earth. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. Hallelujah. Hallelujah. Therefore when the Bible says we are rich, I say amen. எனவேதான் வேதம் நீ ஐஸ்வரியவான் என்று சொல்லும்போது நான் ஆமென் என்று சொல்லுகிறேன். What about you? உங்களை பத்தி என்னங்க? Will you say amen too? நீங்களும் ஆமென் சொல்லுவீங்களா? Say amen everybody. ஆமென் சொல்லுங்களே. That's why the Bible says let the weak say I am strong. ஆனவதான் வேதத்துல வாசிக்கிறோம் பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. So the devil came to Eve. எனவே பிசாசு ஏவாளிடத்தில் வந்தார் and tries to sell her relationship with God. You want to become like God when she was already like God. அவங்க ஏற்கனவே தேவனாக இருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே தேவனாக இருந்ததையே அவர்களுக்கு விற்க முயற்சி செய்த முயற்சி தான் இந்த பிசாசு. Amen. Amen. I'm not saying they were God, but they were children of God, okay? அவர்கள் தேவன் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள். They exchanged the truth of God for the lie. அங்கே சத்தியத்தை பொய்யாக மாற்றி the truth for the lie. சத்தியத்தை பொய்யாக மாத்துறாங்க. Hallelujah. Hallelujah. Just give you one last verse and we'll slowly begin to close, okay? ஒரே ஒரு கடைசி வசனத்தை வாசிச்சு முடிக்க போகிறோம். The book of Genesis chapter number 22. ஆதியாகமம் 22வது அதிகாரம். Something very interesting. அங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கிறது. Let's read Genesis 22. 22 ஆதியாகமம் verse number 2. இரண்டாவது வசனம். If you're there, will you say amen? நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென்னு சொல்லுங்க. Praise God. Hallelujah. Then he said, take now your son, your only son Isaac. அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனுமாகிய குமாரனை கூட்டிக் கொண்டு go to the land of Moriah, மோரியா தேசத்துக்கு போ, and offer him there as a burnt offering on one of the mountains which I shall tell you. அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு மலையின் மேல் அவனை தகன பலியாக செலுத்து. This was God speaking. இது தேவன் பேசுகிறார். Now this is an interesting story. இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். There was a father.
அங்க பிதா இருக்கிறாரு. And there's a son. அங்க ஒரு மகன் இருக்கிறார். The plan is to sacrifice the son. அங்க திட்டம் என்னன்னா மகனை பலி செலுத்தணும் அதான். And so the father takes the son. இங்க தகப்பன் குமாரனை அழைத்து கொண்டு போகிறார். To a mountain. அங்க ஒரு மலைக்கு கொண்டு செல்கிறார். And that mountain is called Moriah. அந்த மலையின் பெயர் மோரியா. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Abraham took his son and the donkey and his servants and went to this mountain. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனையும் கழுதைகளையும் வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு போகிறார். And in verse 5 it says, and he said to the young men, stay here with the donkey. அங்கே 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், வேலைக்காரரை பார்த்து நீங்கள் இங்கேயே கழுதை எண்டையிலே தரித்திருங்கள் என்று சொல்கிறார். The lad and I will go yonder and worship. மகனும் நானும் தூரமாய் போய் தொழுது கொள்ள போகிறோம் என்று சொல்கிறார். Somebody shout worship. தொழுது கொள்ளுதல் என்று சொல்லி யாராவது சொல்லுங்கள். Worship. ஆராதனை என்று சொல்லுங்க. Come on, everybody say ஆராதனை. சொல்லுங்களே ஆராதனை. Worship. Now imagine he's taking his son to sacrifice him. கற்பனை பண்ணி பாருங்க, நான் என் மகனை பலி எடுக்க கொண்டு போறேன்ட்டு. Thank God if it was me. அந்த மகன் இவரா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. I would have rebuked and said that evil spirit get out. நான் என்ன சொல்லி இருப்பாரு, அவர் பிசாசு என்ன அசுத்தாவியே போன்னு சொல்லி. Because how can God tell me to sacrifice my son? எப்படி தேவன் என்னுடைய மகனை பலி செலுத்த சொல்ல முடியும்? This man recognized the same voice. அதே சத்தத்தை இந்த மனுஷனு கேட்டான். Abraham heard the same voice which called him out of the Ur of the Chaldees. The same voice, the same voice. அதே சத்தத்தை தான் இந்த ஆபிரகாம் கேட்டான். So he goes to the place where he wants him to go. அவன் போக வேண்டிய இடத்தை நோக்கி போகிறான். And then the Bible says he was ready to sacrifice the son. அங்க வேதத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய மகனை பலி செலுத்த ஆயத்தமானான். And the son is asking him a question. இப்போ மகன் அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. Where is the burnt offering? Where is the lamb? எங்க ஆட்டுக்குட்டி எங்கே? விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே? Where is the lamb? ஆட்டுக்குட்டி எங்கே? And Abraham said, ஆபிரகாம் சொன்னார், my son God will provide for himself. என் மகனே தேவன் தம்முடைய ஆட்டை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். He will provide for himself. அவருக்கு அவரே பார்த்துக்குவார்னு சொன்னார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, and Abraham in verse 10 stretched out his hand and took the knife to slay his son. ஆபிரகாம் கத்தியை எடுத்து வெட்டுவதற்காக தன் கரத்தை ஓங்கினான். In his mind he knew God will raise him up. அவனுடைய ஆபிரகாம் மனதில் ஒன்று தெரியும், என் மகனை தேவன் எப்படியும் எழுப்புவார் என்று. Hallelujah. Hallelujah. The gospel is faith. சுவிசேஷம் என்பது விசுவாசம். But the angel of the Lord said, அந்த நேரத்திலே தான் தேவ தூதன் சொன்னார். Hallelujah. Hallelujah. Let me tell you this. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The gospel is too good to believe news. சுவிசேஷம் என்பது நம்ப முடியாத, நம்புவதற்கு அரிய ஒரு நற்செய்தி. It's going to challenge your thinking tonight. அது உங்களுடைய எண்ணத்தை, யோசனைக்கே சவால் கொடுக்கிறது இந்த இரவு நேரத்திலே. Maybe your lowest of low. நீங்கள் தாழ்ந்ததிலும் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். How am I going to run this month? இந்த மாசத்தை நான் எப்படி நடத்த போகிறேன்? Your brain says no way. உங்களுடைய மூளை சொல்லும் வழியே இல்ல. Your bank balance says no way. உங்களுடைய வங்கி கணக்கு சொல்லும் வழியே கிடையாது. But look at what Abraham said. ஆனால் ஆபிரகாம் சொன்னதை பாருங்கள். My God shall provide. என் தேவன் பார்த்துக் கொள்வார். Lift your hands and say, my God shall provide. என் தேவன் பொறுப்பெடுப்பார். My God shall provide. என் தேவன் தருவார். He called me. அவர் என்னை அழைத்தார். He called me. அவர் என்னை அழைத்தார். I went based on his call. அவர் அழைத்தது நிமித்தம் நான் போனேன். He will provide. அவர் எனக்கு தருவார். His brain says, what is happening? My son is being sacrificed. என்னுடைய மகன் பலியிட போகிறான், என்ன நடக்க போகிறது? Oh God, what will happen? என்ன நடக்கும் தகப்பனே? But he said, my God will provide. என் தேவன் பார்த்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. This is what the gospel will do for you tonight. இதைத்தான் சுவிசேஷம் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு செய்யும். It's going to change your thinking. அது உங்களுடைய யோசனையையே மாற்றும். You're going to go back saying, my God will provide. நீங்க திரும்பி போறப்ப சொல்ல போறீங்க, என் தேவன் பார்த்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. In verse number 11. Verse number 11. 11வது The வசனம். angel of the Lord called to him from heaven. வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை நோக்கி, You are waiting for a call from your friend. நீங்க உங்க நண்பரிடத்திலிருந்து அழைப்பு வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? You are waiting a call from the bank.
பேங்க்ல இருந்து கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? But this is the place where heaven will call you. உங்களை பரலோகத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. Come on brother and sister, just வாங்க worship the சகோதரனே. Lord. Call from heaven. உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இருந்து அழைப்பு வருகிறது. Angel will call you. தேவ தூதன் உங்களை அழைக்கிறார். Sandeep, சந்தீப், I will meet your need. நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன். A call from heaven will come through. பரலோகத்திலிருந்து இருந்து உங்களுக்கு அழைப்பு வருது. I'm going to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். A call from heaven. பரலோகத்திலிருந்து அழைப்பு. I'm going to heal your body. நான் உன்னுடைய கட்டிலிருந்து உனக்கு விடுதலை தர போகிறேன். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சத்தமிடுவோம். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சத்தமிடுவோம். A call from heaven. பரலோகத்திலிருந்தே அழைப்பு. Don't lay your hand on your son. உன்னுடைய மகன் மீது கத்தியை போடாதே. Verse 13 says, வேதம் சொல்லுகிறது, Abraham lifted his eyes ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். and he looked. அவன் பார்த்தான். When you lift your eyes and when you look, நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கறப்ப you only look at what you see in front of you. உங்க முன்னாடி இருக்கிறதா கண்ணை எடுத்து பார்க்க முடியும். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, behind him was a ram. அவனுக்கு பின்பாக புதரிலே ஒரு ஆடு சிக்கிக் கொண்டிருந்தது. Remember I told you it's the revelation. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வெளிப்பாடு. Revelation. வெளிப்பாடு. Revelation. வெளிப்பாடு. It's not what you see. வெளிப்பாடு என்பது நீங்க பார்க்கிறது இல்ல. Hallelujah. Hallelujah. We can all clap once we get the miracle. நம்ம அற்புதத்தை பெற்ற பிற்பாடு தான் கை தட்டுவோம். But can we clap before the miracle? ஆனா அற்புதம் வர்றதுக்கு முன்னாடியே கை தட்டுறது தான் வெளிப்பாடு. Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, behind him was a ram. அவனுக்கு பிற்பாடு புதரிலே ஒரு ஆட்டுக்கிடா சிக்கிக் கொண்டிருந்தது. Revelation knowledge. வெளிப்பாட்டின் அறிவு. He took the ram and offered it or a burnt offering. அந்த ஆட்டை எடுத்து அவன் தகன பலி செலுத்தினான். And Abraham called the place, ஆபிரகாம் அந்த இடத்தை, the Lord will provide. தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். யெகோவா ஈரே என்று சொன்னார். What did he call the place? அந்த இடத்தோட பேர் என்னங்க? The Lord will. The Lord will. தேவன் தருவார். No, it's interesting. It's interesting. ரொம்ப சுவாரசியமான ஒரு காரியம். Because the Lord had already provided, right? ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார். Right? Am I right? Already provided. The ram is already provided. சொல்றது புரியுதா? ஏற்கனவே ஆடு கொடுக்கப்பட்டிருச்சு. So the name should be, the place should be, the Lord has provided. தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார்னு தான் பேர் இருக்கணும். That's the right name. அதான் கரெக்ட்டா பேர் வச்சா அப்படிதான் வைக்கணும். But தேவன் ஏற்கனவே, revelation knowledge, ஆனால் வெளிப்பாட்டின் அறிவு, the Lord will provide. தேவன் தருவார் என்பதுதான். The Lord will provide. தேவன் தருவார். Now we are talking about another father and another son. நம்ம இப்ப வேற தகப்பனையும் குமாரனையும் படிக்கிறோம். The Father in heaven பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா sends his son to the earth. இந்த பூமியிலே அவருடைய குமாரனை But அனுப்பினார். this time there's no substitution. இந்த இடத்துல வேற பதில் இல்ல. The son was killed. இங்கே குமாரனே The பலியிடப்பட்டார். son was crucified. குமாரனே சிலுவையில் In அறையப்பட்டார். the same mountain of Moriah. அதே மோரியா மலையிலே When this revelation came that you will be provided for you in the future, தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் கொடுக்கப்படும் என்ற வெளிப்பாடு வந்தது. it happened when Jesus died. அது எப்ப நிறைவேறியது என்று சொன்னால் இயேசு சிலுவையிலே அங்கு மரித்தபோது. Hallelujah. Hallelujah. That's why John 8:56 says, எனவேதான் யோவான் 8:56 வாசிக்கிறோம், Abraham rejoiced when he saw my day. ஆபிரகாம் என் நாளை கண்டு களி கூர்ந்தார். He saw through revelation. அவன் வெளிப்பாட்டின் மூலமாக இயேசுவை மோரியா மலையில் பார்த்தான். No substitution. அங்கே பதில் ஆள் கிடையாது. But the father sacrifices only son. இந்த இடத்துல தன்னுடைய ஒரு உண்மையான குமாரனையே தேவன் பலி செலுத்தினார். Somebody lift your hands and say praise the Lord. யா கரத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். Thank you for meeting my need. என்னுடைய தேவைகளை சந்தித்தபடியால் உமக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. Listen very carefully. கவனமா கவனிங்க. The greatest treasure anywhere is Jesus. இருக்கிறதுலயே மிகப்பெரிய புதையல் பொக்கிஷம் யாருன்னா இயேசுதான். The greatest possession is Jesus. இருக்கிறதுலயே பெரிய சொத்து. And Jesus gave him for you and me. அவர் இயேசு தம்மை உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். Listen to this gospel message. இதுதான் சுவிசேஷ செய்தி. When Jesus was sacrificed for you and for me, இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் பலியிடப்பட்ட the போது greatest treasure in any place, இருக்கிறதுலயே மிகப்பெரிய பொக்கிஷம் இதுதான்.
Do you think he's going to hold something smaller for you? இதுதான் இருக்கிறதுலயே பெருசு. அது இத காட்டல சின்ன சின்ன காரியத்தை அவர் புடிச்சு வச்சுக்க போறாரா? You think he's going to hold healing from you? இயேசுவே பலி ஆயிட்டாரே, சுகத்தை அவர் வச்சுக்க போறாரா? Is he going to stop giving you the money to pay your rent? உங்களுக்கு வாடகை கொடுக்காம அவர் அப்படியே புடிச்சு வச்சுக்க போறாரா? அவரே கொடுத்துட்டாரு. The greatest treasure was sacrificed for you. இருக்கிறதுலயே மிகப்பெரிய பொக்கிஷம் சொத்து உங்களுக்காக பலி ஆயிருச்சு. How will he not with Jesus freely give us all things? சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் இலவசமா உங்களுக்கு கொடுக்கிறாரு. Jehovah Jireh. யெகோவா ஈரே. Yes, the word is still true. இந்த வார்த்தை இன்றைக்கும் உண்மை. That's the gospel message. இதுதான் சுவிசேஷ செய்தி. He will save us. அவர் நம்மை ரட்சிப்பார். He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். He will deliver us. அவர் நம்மை விடுவிப்பார். He will set us free. அவர் நம்மை விடுவிப்பார். If we get the revelation, இந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும்போது Jesus himself has died for me. இயேசு எனக்காக மரித்தார். Everything is simple compared to Jesus' death. அவரே மரித்திருப்பாரானால் இயேசுவின் மரணத்தோடு ஒப்பிடும்போது மற்றதெல்லாம் ஒன்றுமில்லை. Hallelujah. And as you're looking at me, என்ன நீங்க பார்க்கறப்ப make sure you reach heaven. நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு உறுதி. See, if hell is 25 million years, I will tell you, enjoy yourself, do what you want. 25 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நரகம்னா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். Hell will shut down, you will disintegrate. Go ahead and do what you want to do. நீங்க போய் எது வேணாலும் செய்யலாம். If hell will disappear, நரகம் காணாம போயிடும்னா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். or in 15 million years if I disappear, no problem, enjoy yourself. 50 மில்லியன் வருஷம் அப்புறம் நான் காணாம போயிடும்னா நீங்க எப்படி என்ன வேணாலும் செய்யலாம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, that fire will not go down. அங்கே நெருப்பு அவியாது, எரிஞ்சிட்டே இருக்கும். The rich man had memory. அங்க ஐஸ்வர்யானுக்கு அப்பதான் அறிவு வருது. He's got memory about his brothers. எங்க நரகத்தின் அக்கினியில இருக்கிறப்ப தான் அவங்க சகோதரர்களை பத்தி அறிவு வருது. He said, tongue, cool my tongue. என் நாக்குல ரெண்டு சொட்டு தண்ணி விடுங்கன்னு அங்கதான் கேக்குறான். He saw Abraham. அங்க ஆபிரகாம நரகத்துல இருந்து ஆபிரகாம பார்க்கறான். That means he's got eyes, he's got a tongue, he's got his body, he's got his legs. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நரகத்துல கூட கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், நாக்கும் இருக்கும். Let me shock you. ஆனா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போறேன். There's prayer meeting in hell. நரகத்திலயும் ஜெப கூட்டம் நடக்குதுங்க. Because I pray, Father Abraham. ஏன்னா அங்க இருந்து அவன் ஜெபம் பண்ற ஆண்டவரே வேண்டிக் கொள்றான்றான். But nobody's going to hear the prayer. Nobody will hear that prayer. என்னதான் நரகத்துல இருந்து ஜெப கூட்டம் நடத்தினாலும் அந்த ஜெபத்தை கேக்குறதுக்கு ஆள் இல்லையே. Because Jesus died for you on the earth. ஏனென்று சொன்னால் இயேசு உங்களுக்காக பூமியிலே மரித்தார். You make a decision on the earth. இந்த பூமியில தான் நீங்க தீர்மானம் எடுக்கணும். I want to let you know. ஆனா உங்களுக்கு நான் உன்னை சொல்ல விரும்புறேன். If you're not sure, you can make yourself sure. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறேன். Because there's no point burning for eternity. நித்தியமா எரியறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. You burn your finger 3 days, you have trouble. உங்க விரல் சுட்டுச்சுனா 3 நாள் தான் உங்களுக்கு அந்த வேதனை தெரியும். Imagine forever and ever. ஆனா நித்தியமா எரிஞ்சிட்டே இருக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். You need not go there. நீங்க அங்க போக கூடாதுங்க. That's why Jesus became sin, that you can become a saint. நீங்க பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தவானாக வேண்டும் என்பதற்காக இயேசு பாவமானார். He became a curse that you may be a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக வேண்டும் என்று அவர் சாபமானார். So if you want to accept Jesus, என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களா? and you want to change your destiny to a heaven which is awaiting you, பரலோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் இலக்கை அங்கே மாற்றுங்கள். let's close our eyes. கண்களை மூடுவோம். Hallelujah. ஹalleluya. I want to talk to you. நான் உங்ககிட்ட பேச போறேன். This gospel can heal you. இந்த சுவிசேஷம் உங்களை சுகமாக்கும். This gospel can break the chains of the devil over your life. பிசாசின் சங்கிலிகள் உங்கள் மேல இருந்துச்சுனா அதை உடைத்தெறியும். That's the power of Christ. இதுதான் கிறிஸ்துவின் வல்லமை. If your mind is telling you I cannot make it in life, I want to let you know that God has already provided. உங்களுடைய மனசுல என்னால முடியாது என் வாழ்க்கையில நினைச்சீங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு அதை தந்து விட்டார் என்பதை சொல்லுகிறேன். If you say my life is miserable, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானதா இருக்கிறது, nothing seems to be working, எனக்கு எதுவுமே வேலை செய்யவில்லை, Jesus died that you may have life and life in abundance. இயேசு உங்களுக்காக ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூரணப்பட மரித்தார். Lift your hands and praise the Lord. கரத்தை உயர்த்தி நாம் தேவனை துதிப்போம். I'm going to be, let's all speak in the spirit. ஆவியிலே நாம் பேசுவோம். Let's all speak in the spirit. எல்லாரும் வாயை திறந்து ஆவியிலே பேசுங்க. And as you begin to speak in the spirit, ஆவியிலே நீங்கள் பேசும்போது I
I believe deliverances will begin to take place. உங்களுக்கு விடுதலை நடக்கும். Hallelujah. Lift your voice. கரத்தை உயர்த்தி வாயை திறந்து ஓ ஆவியில பேசுங்க. ரபலபா ஷபா. நீங்க வாயை திறந்து பேசுறப்ப உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை. Maramaturi kala. ஓ ஷதா Come on, people, I want to hear you. ஓ வாயை திறந்து பேசுங்க. Everybody open your mouth and worship. எல்லாரும் ஒருத்தர் விடாம எல்லாரும் வாயை திறந்து தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. If you haven't been filled with the Holy Spirit, ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருப்பீர்கள். And you say, brother, I want to be filled with the Spirit. சகோதரனே நான் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். You will be filled with the Spirit as you open your mouth and pray. வாயை திறந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஓ கரத்தை உயர்த்தி ஓ தேவனை நாம் துதிக்கலாம். ஓ சாந்தரபோ ரகலபாஷா. Spirit of the living God, தேவனுள்ள தேவனுடைய ஆவி, as we are thirsty for you, ஓ நாம் உங்களுக்கு தாகமாய் இருக்கும்போது, as we are awaiting you, நாம் உங்களுக்காய் காத்திருக்கிறோம். that you will touch our hearts and our lips. எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் இருதயத்தையும் தொடுவீராக. Please send your fire. உம்முடைய அக்கினியை தயவு செய்து அனுப்பும். Please send your fire. உம்முடைய அக்கினியை அனுப்பும். Baptize every single one of us. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகியும். Come on, lift your voice, everybody. வாயை திறந்து எல்லாரும் receive from God. Oh, praise the Lord. Shadaramalagarabadanama. Oh, praise the Lord. If you're sick in your body, உங்கள் சரீரத்துல பலவீனமா, lift your hands to God and say, God, touch my pain. கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த வலி வேதனையை தொடுவீராக. Touch my pain right now. இந்த வலியை தொடுங்கப்பா. Heal my body. என் சரீரத்தை சுகமாக்கும். Heal my body. என் சரீரத்தை சுகமாக்கும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. We come against every sickness, every disease. எந்த வியாதியும் பலவீனத்துக்கும் எதிராக நாங்கள் வருகிறோம். Every pain. எல்லாவற்றுக்கும் கிரயம் செலுத்தப்படுகிறது. Command that pain to leave in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வலி வேதனைகள் நீங்கட்டும். Every joint be loose in Jesus' name. எல்லா மூட்டுகளும் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. Every demonic oppression, we break your power. எல்லா பிசாசின் வல்லமைகளும் இப்பொழுதே உடைந்து போவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lift your hands, everybody. கரத்தை உயர்த்துவோம் எல்லாரும். Say, Lord, I receive. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். I receive. நான் பெற்றுக்கொள்றேன் சொல்லுங்க. The gospel is a simple thing, just receive. சுவிசேஷம் ரொம்ப சுலபமானது, நீங்க பெற்றுக்கொள்ளணும். Somebody paid, I enjoy. யாரோ கிரயம் செலுத்தினாங்க, நான் அனுபவிக்கிறேன். Jesus paid, I enjoy. இயேசு கிரயம் செலுத்தினார், நான் அனுபவிக்கிறேன். I enjoy my healing. என் சுகத்தை அனுபவிக்கிறேன். I enjoy my deliverance. என்னுடைய விடுதலை அனுபவிக்கிறேன். I enjoy satisfaction. என் திருப்தியை அனுபவிக்கிறேன். I enjoy abundant life. பரிபூரண ஜீவனை நான் I அனுபவிக்கிறேன். enjoy goodness and mercy. நன்மையையும் கிருபையையும் அனுபவிக்கிறேன். I enjoy open heaven. திறந்த வானத்தை அனுபவிக்கிறேன். I enjoy blessings. ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன். I enjoy goodness. சுகத்தை அனுபவிக்கிறேன். Come on, somebody lift your voice. வாயை திறந்து say, I receive these good things. இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். Open your mouth, somebody. வாயை திறந்து நீங்க சொல்ல வேண்டும். Somebody open your mouth. வாயை திறந்து சொல்லுங்க. Say, I receive. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். 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 The blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, the blessing of the Father. பிதாவின் ஆசீர்வாதத்தை, the blessing of the Son, குமாரனின் ஆசீர்வாதத்தை, the blessing of the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதத்தை, in the name of Jesus, இயேசுவின் in the நாமத்திலே, name of Jesus, இயேசுவின் நாமத்திலே, every work of the devil, every work of the devil, பிசாசின் எல்லா கிரியைகளும், we break your power. இப்பொழுதே உடைக்கிறோம். Come on, lift your voice, somebody. வாயை திறங்க. Lift your voice and say amen. ஆமென் சொல்லுங்க. The power of the devil is broken. பிசாசின் வல்லமை I உடைக்கப்படுகிறது. live in the gospel. நான் சுவிசேஷத்தை I விசுவாசிக்கிறேன். enjoy the gospel. சுவிசேஷத்தை அனுபவிக்கிறேன். I receive the goodness of the gospel. சுவிசேஷத்தின் நன்மையை I am அனுபவிக்கிறேன். saved. நான் ரட்சிக்கப்பட்டவன். I am healed. நான் சுகமானேன். I am delivered. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். God be the glory. தேவனுக்கே மகிமை. Somebody clap and give God the praise. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.